பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க மற்றவருடைய தப்பிதங்களை நீங்க மன்னிச்சா உங்களுடைய தப்பிதங்களையும் ஆண்டவர் மன்னிப்பாராம். உங்க குற்றங்களையும் ஆண்டவர் மன்னிப்பாராம். இன்னைக்கு சிலரை மன்னிக்க முடியாம இருக்கீங்களா? சிலர் செய்த துரோகம், சிலர் செய்த காரியங்கள், இவங்களா எனக்கு இப்படி செய்துட்டாங்களேன்னு இவங்க வாழ்க்கை முழுவதும் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? மன்னிச்சிருங்க. ஏசப்பா சிலுவையில தொங்கப்பட்டு கொண்டிருக்கும் போது மரண வேதனையில சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாம செய்துட்டாங்களேன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் மன்னிச்சார்ல. அதனால நீங்க மற்றவங்க செய்ததை, மற்றவங்க நடத்தினதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, மனசார மன்னிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. அதன் மூலம் கர்த்தரும் உங்க குற்றங்களெல்லாம் மன்னிச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.